Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் நிறுவனம் பெங்களூர் இவங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேடு முடிச்சவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் டைரெக்டாக இந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போகணும். சரிங்களா? சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஜலஹல்லி பெங்களூர் இந்த லொக்கேஷன்ஸ்க்கு டைரெக்டாக போகணும். என்றைக்குன்னா 2 டிசம்பர் 2024 நீங்கள் அங்கே இருக்கணும். 2 டிசம்பர் 2024 திங்கட்கிழமை. சரிங்களா? எந்தெந்த ட்ரேடு முடிச்சவங்க என்ன டைமில் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எலக்ட்ரானிக் மெக்கானிக் முடிச்சிருந்தீங்கன்னா 1:30 PM. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் டிஎம்எம் ஃபிட்டர் சிஓபிஏ டர்னர் மெஷினிஸ்ட் முடிச்சிருந்தீங்கன்னா 2:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் மார்னிங்கே அங்கே ரீச் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் கேண்டிடேட். ஓகேங்களா? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த ஸ்டேட்டு சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ கேண்டிடேட்டு, அதாவது எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2020 அந்த டேட்லையும் அந்த டேட்டுக்கு பிறகும் பாஸ் அவுட் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறீங்க இல்லை ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஐடிஐயில் ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்லி பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே டைரெக்டாக போவீங்க இல்லையா, போகும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பியுமே எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? 10th மார்க் ஷீட், அப்புறம் ஆதார் கார்டு, ஐடிஐயோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டர், டிஎம்எம், இஎம் இந்த ட்ரேடு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,333 ரூபா ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்டு. நீங்கள் சிஓபிஏ, பிஏஎஸ்டபிள்யூஏ இந்த ட்ரேடு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 9,185 ரூபா ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு. சரிங்களா? அப்புறம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கேண்டீனு, டிரான்ஸ்போர்ட்டு, அக்காமடேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அது சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? சார்ஜ் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது பெல் ஹாஸ்பிட்டல் அந்த ரூல்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs நாங்கள் கவர் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லையா, அதாவது ரிட்டன் டெஸ்ட் போவீங்க இல்லையா, அதுக்கு எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே தான் உங்கள் ஓனர் இதில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செலக்ட் பண்ண அந்த கேண்டிடேட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல் அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்ததுன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் கொரிஸ், உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பெல் நிறுவனம் பெங்களூர் லொக்கேஷன். சரிங்களா? இவங்க அறிவிச்சிருந்த ஐடிஐ ட்ரேடுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ குயிக்காக ஒரு டைம் நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்குங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த லொக்கேஷன்ஸ்க்கு போகணும். அன்றைக்கே ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.